ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோர். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல விதமான உபயோகமுள்ள வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு முக்கியமான இலையை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கழுத்துக்கு மேலே உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான இலை. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இலையை வச்சு என்னென்ன வியாதிகள்லாம் குணப்படுத்தலான்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும், ஈஸியாக சளி பிடிச்சிக்கும். அந்த சளி பிடிக்கிறது காரணமாக இருமலும் வரும். இருமல் பார்த்திங்கன்னா சளியும் இருமல் வரும், இல்லைன்னா வறட்டு இருமல் வரும். ஸோ இது ரெண்டு வந்தாலும் நீங்கள் வேறு எந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிடாம இந்த இலையை யூஸ் பண்ணாவே சளி இருமல் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தலைவலி வரும், ஒத்த தலைவலி வரும், சைடில் தலைவலி வரும், தலை ஃபுல்லாக வலிக்கும். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தலைக்கு குளித்ததுக்கப்புறம் முடி நிறைய இருக்கிறதுனால சீக்கிரம் காயாது, தலைக்குள்ளே நீர் கோர்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நீங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நீர் கோர்த்துக்கிறது, தலைவலி எல்லாத்தையும் ஈஸியாக குணப்படுத்திடும். மற்றொரு மெயின் வியாதியை குணப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனஸும்பாங்க. அதாவது இந்த சளி பிடிச்சி மூக்குக்கு மேலே, கண்ணுக்கு மேலே சுற்றியும் சளி பிடிச்சிக்கும், பயங்கரமாக பெயினாக இருக்கும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி 4-5 நாள் சாப்பிட்டு அதை ரெடி பண்ணுவோம். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எந்த இலையை உபயோகப்படுத்தினோம்னா அந்த சைனஸ் உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் வரவே வராது. இதை பாருங்கள், நான் ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள மரத்தை வீடியோ எடுத்திருக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, நான் இப்போ என்ன இலையை சொல்ல போகிறேனோ அந்த இலையினுடைய மரம் தான் எவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக மரமாக வளர்ந்துருக்குது, காற்றுக்கு எப்படி ஆடுது பாருங்கள். நான் அதில் இருக்கிற அந்த இலையை பக்கத்தில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தா ஏதோ சாதாரணமாக காடு தோட்டம் இந்த பார்க்கெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடிய ஒரு இலை. ஸோ ஆனால் இதில் மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், இதுதான் அந்த மரத்துலேருந்து பறித்து வந்த இலை. இந்த இலைக்கு பேர் தான் நொச்சி இலை. இந்த மரம் இங்கே தான் வளரும், அங்கே தான் வளரும் அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் எந்த ஊரில் போய் பார்த்தாலும் இந்த இலை கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரியலைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட ஆர் பக்கத்தில் இருக்கிறவங்க பாட்டி தாத்தா கிட்ட போய் கேளுங்க, நொச்சி இலைன்னு ஒன்று இருக்கான்னு கேளுங்க, அதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு கேளுங்க, நிறைய சொல்லும். ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறைங்க ஆவி பிடிக்கிறது. ஸோ ஆவி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதை சுட வச்சு அதில் ஏதாவது மருந்து போட்டு இல்லை தைலம் போட்டு விக்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆவி பிடிப்பாங்க. ஆனால் அதுவும் கூட உங்களுக்கு விக்ஸ் எல்லாம் கூட போட்டிங்கன்னா அதுவும் சில கெமிக்கல்லாம் அதில் கலந்துருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த இலையை உபயோகப்படுத்தி நீங்கள் ஆவி பிடிக்கணும். எப்படின்னா அதே மாதிரி நார்மலாக ஒரு குண்டால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த நொச்சி இலையை வச்சு ஆவி பிடிச்சா கழுத்துக்கு மேலுள்ள இருக்கிற நிறைய விதமான வியாதிகளுக்கு மிக சிறந்த முறையில் நிவாரணம் கிடைக்கும். எப்படின்னா சளி, இருமல், நான் சொன்ன சைனஸு, தலைவலி, காது அடைப்பு. ஸோ இந்த ஆவியெல்லாம் உள்ளே போகையில் உங்களுக்கு உள்ளே போய் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த நொச்சி இலைக்கு இருக்கு. பாருங்க, தண்ணி கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம அந்த பறிச்சுட்டு வந்த நொச்சி இலையை இதில் போட்டுருங்க. இதில் நல்லா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடி சுட வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சைடில் பார்த்தா ஆவி வெளியே வர்றதும் கூட நல்லா தெரியுது. நான் இதை மோந்து பார்த்தாவே எனக்கு அந்த வாசம் நல்லா இருக்குது. அந்த வாசமே நமக்கு சளி இருந்தால் உடனே குணப்படுத்தக்கூடிய ஒரு நிவாரணமாக இந்த வாசமே இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு.
பாருங்கள், மூடியை எடுத்ததுமே எவ்வளோ புகை வருது. வழக்கம் போல் நம்ம எப்படி ஆவி பிடிப்போமோ அதே மாதிரி அந்த புகை வர்ற இடத்துல நம்ம மூஞ்சி வச்சு அந்த புகையை நல்லா உள்ளே இழுக்கணும். மூக்கு வழியாக இழுக்கணும், இல்லைன்னா வாய் வழியாக உள்ளே இழுக்கலாம். இது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் இப்படி ஓப்பன் டைப்பாக காமிச்சிருக்கேன். ஆனால் நார்மலாக நம்ம எப்படி ஆவி பிடிப்போம்னா, இந்த தண்ணியை வச்சு நம்ம ஒரு பெட்ஷீட்டோ துண்டோ பொத்தி அந்த புகையெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு ஆவி பிடிப்போம். அதே மாதிரி நீங்களும் ஆவி பிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.